என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று நான் தனியாக உன்னை காண வரவில்லை. என்னோடு உனக்கு நெருக்கமான ஒரு பெண்ணை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் யார்? இவரை நான் அழைத்து வருவதற்கான காரணம் என்ன என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் துணையிருந்து ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வேண்டியது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நான் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். கருப்பன் வருவதும் கருப்பன் உன்னோடு பேச நினைப்பதும் உனக்கான தேவைகளை உணர்ந்து உனக்காக ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வதும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எந்த ஒரு விஷயத்தினாலும் என் பிள்ளை மனமுடைந்து விடக்கூடாது. உன் அப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் நாம் நினைத்தது போல நமக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகு. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு நான் தனியாக வராமல் என்னோடு ஒரு பெண்ணை உன்னை தேடி அழைத்து வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கான தேவைகளை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி கருப்பன் வரும்பொழுது என்ன நடத்தை இந்த கருப்பன் முடிவு செய்திருக்கிறாரோ என்று நினைத்து முதலில் பதற்றமடையாமல் கருப்பன் செய்ய நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் உணர்ந்து கொள். நான் வரும் வரை உனக்கு என்னாலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டது போல நாம் விரும்புவது போல எல்லாமும் நமக்கு நிச்சயமான பல தருணங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளைக்கு நான் சொல்ல சொல்ல சரியான ஒன்றை உனக்கு தெளிவாக உணர்த்தும் அல்லவா? எது நடந்தாலும் கருப்பனுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே பற்றி கலங்காதே. தேவையில்லாத விஷயங்கள் என்று இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய புரிதலுக்குரிய விஷயங்கள் தான் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய புரிதலை இவை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் என்னவெல்லாமும் உன்னை தேடி வந்து நடத்தி உன்னை வாழச் சொல்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நடத்தும். அதுபோலத்தான் இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மேன்மையடைந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உனக்கு எந்த நாளுமே நீ நினைக்கின்றபடி உனக்கான நல்ல தருணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை அவமானப்பட்டோம், எத்தனை முறை களங்கப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை சுற்றி இருப்பவர்களாலேயே நம் மீது பழியும் போடப்பட்டோம் என்று சற்று சிந்தித்துப்பார். இவர்கள் எல்லாமும் சிந்திப்பதை எல்லாமும் தூள் தூளாக்கி என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். அந்த அதிசயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த காலமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கருப்பனின் அன்பால் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் எவ்வளவுதான் சோதனைகளை நீ சந்தித்திருந்தாலும் இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே
உனக்கு சரியாக தெரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே என் பிள்ளையினுடைய பாதி வாழ்க்கை கடந்து விட்டது. எப்பொழுதும் துன்பங்களும் துயரமுமே என்று சொல்லியே என் பிள்ளையினுடைய பாதி வாழ்க்கை கடந்து விட்டது என்பதுதான் உண்மை. இனியும் என்ன நடக்குமோ என்ற ஒரு பய உணர்வு என் பிள்ளைக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக கருப்பன் இதை இப்படியே விட்டுவிட முடியாது. என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். இன்னமும் மீதி வாழ்க்கைதானே, அதில் என்ன புதிதாக மாறிவிடப் போகிறது என்று நினைத்து நீ நிச்சயமாக வேதனைப்படக்கூடாது. கடிக்கக்கூடிய மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம், நடிக்கக்கூடிய இந்த மனிதர்களோடு வாழ முடியாது என்று நீ நினைக்கிறாய். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்தில் நீ அமைதியாக இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய தெய்வம்தான் உன்னை மற்றவர்கள் மத்தியில் உயர்வாக இடத்தில் வைக்கப் போகிறது. அதனை நீ மறந்துவிடக்கூடாது. முதலில் உனக்குள் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கருப்பன் என்பவன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது இதுதான். உண்மை பேசுவது ஒரு தர்மம், உண்மையாக வாழ்வது என்பது ஒரு தவம். உண்மை அது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்வியல். சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் நாமே நம்மிடம் உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான முதலாவது படியாக அது மாறிவிடும். முதலில் நீ உன்னுடைய சொல், நீ பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும், நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும், நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள். இனி நடந்து முடிந்ததை எல்லாமுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அந்த நிலையில் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு சரியாக நடக்கும். நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அது உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிறைவோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை என் பிள்ளை நீ யோசித்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை கலங்கி இருந்தாலும் இனி எல்லாமுமே உன் வசமாகிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இனி எல்லாமும் உனக்குரிய மாறுதல்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் நான் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் வாழ பழகு. அத்தனையும் நீ கேட்டதை விட சிறப்பாக உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த காலத்திலும் என் பிள்ளை தான் விரும்பியதை இனி நிச்சயமான மனநிறைவோடு நிரந்தரமாக எதையும் நிதானமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. எதையும் நீ சரியாக உணர்ந்து வாழ்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. எது நடக்க இருந்தாலும் இனிமேல் என் குழந்தை அவை எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு வாழத் தொடங்கிவிடு. நீ எண்ணிய எண்ணங்கள், நீ நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை இனி நல்ல சிந்தனையோடு வாழ வைக்கட்டும். எல்லாமும் சரிதான். கருப்பன் தனியாக வந்திருந்தாலே போதும், நம் வாழ்க்கையில் எல்லாமுமே
நமக்கு சரியாகிவிடும் அல்லவா? கருப்பன் மட்டுமே இருந்தால் போதும், இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து விடும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக இன்னொரு பெண்ணை கருப்பன் அழைத்து வருகிறார் என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் அல்லவா? கருப்பன் இன்னொரு பெண்ணை அழைத்து வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து முன் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தினால் உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் இருந்தாலும் அது 2 நாணயங்களாகிவிடாது. அவை ஒரே நாணயத்தின் 2 வகை தோற்றங்கள் தான் என்பதனை மறக்கக்கூடாது. இன்று வரை என் பிள்ளை ஏமாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். இதுவரையிலும் உன்னை சுற்றி இருப்பவர்களை கவனிப்பதிலேயே உன்னுடைய நேரம் முழுக்க முழுக்க கடந்து சென்று விட்டது. உனக்கென்று எதுவுமே இதுவரையிலும் என் பிள்ளை சேர்த்தது கிடையாது. உன்னுடைய கடைசி காலம் வரை உனக்கு எப்படி செல்லுமோ என்றும் உனக்கு இதுவரையிலும் தெரிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே இந்த உலகம் ஒரு அழகான மாயைதானே தவிர இங்கு வேறெதுவும் இல்லை. இந்த உலக மாயை அறிவு இல்லாதவர்களை மட்டுமே கவர்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த மாயை தோற்றம் உண்மையாகவே சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருப்பவர்களை நெருங்கி விடாது. யாரொருவர் தேவையில்லாத விஷயங்களை எண்ணி சோதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதையெல்லாமும் யோசிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பேரானந்தம் கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. கருப்பன் சொன்னது போல இந்த மாயை உலகத்திற்குள் சிக்கிவிடாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நீயாக இருந்து உனக்குரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கும். என்றுமே இந்த வாழ்க்கை நீ ஆச்சரியப்படும்படியான விஷயங்களை உனக்கு கட்டாயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல அதிர்ஷ்டமான விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து நடப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்லும் சொல் கேட்டு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ என்னவென்று வாழ தயாராக இரு. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட என் பிள்ளை நீ நிச்சயமாக தயாராக இரு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்னது போல இத்தனை காலம் என் பிள்ளை இழந்தது எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் பல சோதனைகளும் உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். இதற்கெல்லாமும் இந்த பெண்ணினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதனால் தான் இந்த கருப்பன் இதனை உடனடியாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். உன் அப்பன் இந்த கருப்பன் நான் இவை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்கான காலம்
உனக்கு எல்லா விஷயங்களையும் இனிமேல் நடத்தி கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல இந்த பெண்ணினுடைய உதவி நிச்சயமாக உனக்கு தேவைப்படுகிறது. இவர் யாரென்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம், நான் சொல்கின்ற இந்த 2 பெண்ணை நான் பெயரை சொல்கின்றேன். இதில் யார் வேண்டும் என்ற முடிவுக்கு நீ வந்து விடலாம். சிங்க முகத்தை உடையவளான பிரத்யங்கரா தேவி, அதுபோல காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவளான வராகி தேவி. இந்த 2 பேரில் ஒருவரை நான் என்னோடு அழைத்து வர இருக்கிறேன். உனக்கு யார் வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரில் எந்த தெய்வம் என்னோடு வர வேண்டும் என்று நீ சொல்லிவிட்டால் போதும், உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாசல் கதவுகள் எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யார் மீதும் கோபம் கொள்ளாதே, யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீ அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள். வழிகடந்து வாழ பழகிக்கொள். கருப்பன் சொல்வது போல உனக்கான உதவிகளை கொடுக்க இந்த 2 பேரில் ஒருவரை நான் நிச்சயமாக அழைத்து வருகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் சில தீய விஷயங்களை வேறறுக்கும்படி இவர்கள் உனக்கான நன்மைகளை தந்துவிட வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, தெய்வ வழிபாடு அதிகமாக செய்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அழிவு காலத்தை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு இவர்கள் வந்து விடுவார்கள். எதையும் எளிதில் தூக்கி எறிந்து விடாது. மீண்டும் தேடும்போது அது உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. நீ தூக்கி எறியும் போது அது உனக்கு சாதாரணமாக தெரியும். அதன் பின்னர்தான் அது வைரம் என்று உனக்கு நிச்சயமாக புரியும் என்பதனை நீ மறந்து விடாது. இருப்பதை எல்லாமும் கைகொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நம்மை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா? நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் அல்லவா? அதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு விரும்பியது போல எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து உன்னை வாழச் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நான் தருகின்றேன். நீ விரும்புகின்ற தெய்வத்தின் அன்போடு நான் ஒவ்வொரு நிலையும் உனக்கு உறுதியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு அன்பு கிடைத்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் நமக்கு தேவையில்லை என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்த தேவையில்லை என்பதுதான் உண்மை. அப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள். அது போதும். இனி எந்த நாளும் உன் கருப்பன் சொல்படி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஆச்சரியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. எல்லாவற்றிற்கும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ கவனமாக இரு. உனக்கான நன்மைகளை
நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகளை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பன் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு.